வெல்கம் பேக் டு தமிழ் லோயின் கேமிங் சேனல். இன்னைக்கு நம்ம ரோப்ளாக்ஸ்ல டோர்ஸ் தான் பார்க்க போறோம். நம்ம கூட விளையாட இன்னும் 2 பேர் வந்திருக்காங்க. டோர்ஸ் தான் அவங்களோட சேர்ந்து தான் இப்போ எவ்வளோ முடிக்க முடியும்னு தெரியல. 100 தான் போக முடியாது, எவ்வளோ போக முடியுதோ அவ்வளோ போகும். இதோ இங்கே ஒருத்தர் வெள்ளை சொக்கா போட்டுன்னு இருக்கான்ல, இவனும் ஒரு சேனல் வச்சிருக்கான். கருப்பு கலர் போட்டிருக்கவனும் ஒரு சேனல் வச்சிருக்கான். அவன் சேனல்லே போய் சப்போர்ட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷனில் சேனலோட லிங்க் தரேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதே மாதிரி இன்னும் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு ஹாரர் கேம் தெரியும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. எந்த கேம் நிறைய கமெண்ட் வருதோ அந்த கேமை நான் எடுத்து போடுறேன். ஹாரர் கேம் ரோப்ளாக்ஸில் வேணால் செப்பரேட்டாக தனியாகவே போடுங்க, பிசிக்கு. ஓகேங்களா? வாங்க திரும்பியும் வீடியோ போட்டு போகலாம். சரி வாங்க போய் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். 3 பேர். சரி ஓகே, நம்ம வந்துட்டோம். கீ எடுத்துட்டாங்க. டோர் ஃப்ரீ. நம்ம இன்னும் 100 போகணும். 100 போகிறது எவ்வளோ கஷ்டம்னு நீங்களே பார்த்துக்கோங்க. இங்கே ஒரு டோர் இருக்கு. சப்ஸ்கிரைப் ஒரு லைக்கை மட்டும் போட்டுருங்க, ஒரு உதவியாக இருக்கும். என்னடா இது பாத்ரூம் ராய் பூ போயிட்டு வரேன்டா. வாங்க. ஓகே, அது பண்ணுறதா டைம் இல்லை. இங்கே ஒரு சந்து இருக்கு. தோ எனக்கு அப்பா நல்ல வேலை. அடிச்சுக்கிட்டு போய் எடுக்கணும். இல்லாட்டி வேற எவனாச்சும் எடுத்துப்பானுங்க. ஐ இருக்கு. ப்ளூ கலர்ல வந்தாலே தெரிஞ்சிருச்சு ஐ இருக்குன்ட்டு. பார்த்தாலே செவுட்லயே 2 போடும். செவுட்லயே 2-3 போகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பல்பு தான் உடஞ்சா ரஷ் வரும். நம்ம கரெக்டாக இந்த கபோர்டில் போய் ஒழிக்கணும். அது வரும்போது காது கிழிச்சு தான் போகும். அப்படி ஒரு செம்ம சவுண்டை போட்டு போகும். காது தான் கிழிஞ்சிரும். 15 தான் வந்திருக்கோம். 15 16 இது 16. ஓகே 17. இதெல்லாம் எடுத்து ஒரு காயின் இருக்கு. இந்த மாதிரி ஒரு இடத்துல தான் சீக்குன்னு ஒரு பேய் வரும். துரத்திட்டே வரும் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ ஸ்பீடில் வரும் தெரியுமா? 30 25 30 அந்த மாதிரி தான் வரும். இப்போ இந்த ரஷ் வரும்போது சவுண்ட் கேட்குது. சரி ஓகே, இந்த இவ்வளோ பெரிய ரூமில் கீயை தேடி கண்டுபிடிக்கணும்னா எவ்வளோ கஷ்டம் தெரியுமா?
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு கீ கிடைச்சிருச்சு. நம்ம இப்போ நம்மளோட கையிலேயே ஓபன் பண்ணுவோம். எல்லாரும் கை தட்டுக்கடா, ஓபன் பண்ணிட்டேன். ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், ரஷ் வந்தா வரும். ஏன்னா இங்க பல்ப் உடைஞ்சதுல. எதுக்கும் நீங்க கபோர்ட் பக்கத்துல நின்னுக்கோங்க. அதோட சவுண்ட் கேட்டுச்சுன்னா உள்ள போயிடுங்க. இதோ சவுண்ட் கேக்குது. எப்படி ஃப்ரெண்ட்ஸ் சவுண்டு காது கிளியுதா? கிளியட்டு. ரோப்ளாக்ஸ் வச்சிருந்தீங்கன்னா இந்த கேம் மறக்காம தொடு. செத்துட்டான் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டா செத்துட்டான். அவனை ரிவைவ் பண்ணோன்னா இப்படி ஒரு ஸ்பைடர் வருவான். அவன் வந்து பார்க்க தான் குட்டி, ஆனால் பெரிய ஒரு வேலையை பண்ணி விட்டு போயிடுவான். ஏன்னா ரஷ் கிட்ட ஐயே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஐயை கொஞ்சம் பார்க்காம போங்க. அது பார்க்க லைஃப் குறைஞ்சிட்டே இருக்கும். எப்படி டிராப் பண்றது? ஓகே, கீழே போட்டேன். ஏய், எனக்கு ஒண்ணுமே இல்ல. உன்கிட்ட 2 இருக்கா? ஒன்னு யூஸ் பண்ணிட்டேன், எனக்கு தா. இப்பே தான் ஒன்னு யூஸ் பண்ணு. இப்போ டக்குனு டிராப் பண்ணு. அது ஸ்பீடா ஓடும்டா. ரஷ் வரும்டா, ரஷ் வரும். தான் வரும். ஐயோ, இந்த டோர் எப்பரா க்ளோஸ் பண்ண? நீ வெயிட் பண்றா. இரு. டோர் என்ன? சவுண்டை வந்து பாதியில தான் வச்சிருக்கேன். ஃபுல்லா வச்சா அவ்வளோதான். நீங்க இந்த வீடியோ பார்க்கும்போது ஹெட்செட் போட்டுக்கோங்க ஃபார் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு ஐ வந்து செவுத்துல வந்துச்சுன்னா சீக்கு கூடிய சீக்கிரம் வரப்போகுதுன்னு அர்த்தம். இந்த கீ எடுத்துட்டு வந்துட்டான் பாருங்க. வாடா. டோர் நம்பர் வந்து 32. இப்போ 32 இவனை மட்டும் அவ்வளோதான் வரப்போகுது. சீக்கு வரப்போகுது. வேற மவுஸ் வேற இல்லை. நான் மவுஸில் தான் ஆடிட்டு இருக்கேன். டச் பேடில் தான் இப்போ ஆடிட்டு இருக்கேன். 2 கிட்ட மவுஸ் அப்படியே ஜாலியாக வச்சுருக்கோம். அப்படியே தரையிலேருந்து வரும். அப்படியே பூமார் மாதிரி குறைச்சிட்டு பார்த்தாலே பயம். எப்படியும் இல்லை. இது பிசியில் முடிக்க கொஞ்சம் ஈஸி, ஃபோனில் முடிக்க கஷ்டம். ஓகே, இந்த மாதிரி கை இல்லாத சைடாக போங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம 2 பேரும் காடு கிட்ட போயிட்டாங்க. வேற வழி இல்லை. ஜஸ்ட் ஸ்பெக்டேட்டர் என்ன பார்க்குறியாடா? நான் முடிக்கணும் போட. டேய், நான் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ விளாட்றேன் நான். ஐயோ, சீக்கு வரப்போகுதுன்னு ரஷ் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். கபோர்டும் அவ்வளோவா இல்லை. ரிவைவ் பண்ணாலும் 30 ரூபாய்க்கு கேக்குதுடா. என்னடா பண்ண நானே? ஒரு நிமிஷம் இருக்கும்.
வருது வருது. இருங்க ஃபுல் சவுண்ட் நான் வைக்கிறேன். காது காது கிழியே கிழியே சவுண்டு போட்டு போகுது இந்த சாவி. இந்த மாதிரி குட்டி ரம் கொடுத்தா ஓகே. அவ்வளோ பெரிய மேன்ஷனை கொடுத்து கத்தியை தேடுங்கன்னா எப்படி ஃப்ரெண்ட்ஸ்? முன்னாடி தான் அவ்வளோ அப்டேட் இருக்காது, இப்போ அப்டேட் பண்ணி மைன்ஸ்னு ஒரு அப்டேட் இருக்கு. அது போகிறதுக்குள்ளே நான் இது என்னடா அப்டேட்? நான் பார்த்ததே இல்லடா இது. ஐயோ ஐயோ ஐயே ஐயே. தம்பி விட்டுருப்பா தம்பி, சின்ன பையன் சப்போர்ட் பண்ணுங்க. சின்ன பையன். ஐயோ நம்பர் பாத்தியா? 46 தானே? வழி இல்ல ப்ரோ. இவன் வேற ஆம்புஷா. அப்பா 47. முடிஞ்சா நான் ஃபிகர் கிட்ட போனா போவேன்டா. இன்னும் ஒரு டோர் தான். ஒரு வழியா வந்துட்டோம். இங்க ரஷ் வர மாதிரி சவுண்ட் கேக்குது. சரி வாங்க வெற்றிகரமா உள்ள போலாம். நான் சவுண்ட் கொஞ்சம் அதிகமா வைக்கிறேன். நம்ம வந்து பாத்தீங்கன்னா குனிஞ்சி போகணும். ஓகேங்களா? குனிஞ்சி போகணும். இங்க ஏதோ ஜொலிக்குது. ஜொலிக்குதுன்னா இங்க புக் இருக்குன்னு அர்த்தம். பயமா இருக்குடா. ஐயோ ஐயோ கிட்ட வந்துச்சு. அங்க பாருங்க. எங்கடா? இரு. ஓகே. இங்க தான்டா கேக்குது. பின்னாடியோ? இங்க பாரு, இங்கதான் கேக்குது. ஒரு புக்கு கேக்குது, ஆனா எங்கன்னு தெரியல. நல்லா பாப்போம். இங்கதான் கேக்குது, ஆனா எங்கன்னு தெரியல. வருதுடா. போயிடுச்சா? இப்ப நான் ஒரு ஆட்டம் காட்டவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செத்துட்டோம். கூடிய சீக்கிரம் பார்ட் 2 போடுறேன். இந்த கேமோட பார்ட் 2 போடுறேன். ஓகேங்களா? ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.